அப்புறம் சார் இப்போ தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. கூட்டணி எல்லாம் பேசி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் மாதிரியான சில முக்கிய அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பிரிஞ்சிருக்கிறவங்களாம் விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த தேர்தல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்களே இப்படி தம்பி, நீங்கள் ஏதாவது நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போகிற ஆள் இல்லை, புரியுதா? கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கலை. நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான். நிறைய வேறுபாடு இருக்குது. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? நாங்கள் கட்சி தொடங்கியது அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? இது பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணமா, இனமா, அதன் மானமா? எங்கள் கோட்பாடு வேறு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் பிள்ளை வாழ்கிறதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் என் பிள்ளை வாழ்கிறதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு புரியுதா? நீங்கள் வணங்குகிற சாமிக்கிட்ட இருக்கிறீங்க எல்லாரும். இப்போ குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சியெல்லாம் சாமிக்கிட்டே இருக்கும். நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும், புரிஞ்சுக்கிறோங்க. அதனால் நாங்கள் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பி தான் களத்தில் நிற்கிறோமே வெளியே கூட்டத்தை நம்பி இல்லை. தலைவர்களாக சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன? முன்வைக்க போகிற தத்துவம் என்ன? இந்த நாட்டில் இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பு இருக்க வேண்டிய கட்சிகள் எதாவது சொல்லுங்கள் தம்பி. இத்தனை போராட்டம் நடக்குதுல, ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, இதுக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது? ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு? அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து நீ என்னத்தை செய்ய போகிற? அவன் 100 ரூபாயில் 60 ரூபா கமிஷன் வாங்குவான், நீ 40 ரூபா வாங்குவான். இதில் என்ன இருக்குது? அவன் விஷம் கொடுத்து கொள்வான், நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்வேன், ஆனால் கொன்றுவேன். வேறு ஏதாவது மாறுதல்? அந்த பரப்புரை பயணத்துக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் தமிழக அரசு அனுமதி அளிக்கிறதா ஒரு தகவல். அது முதவே 17 வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை வச்சுருந்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியல, நம்ம வீட்டு வாசலில் குழாய் போகுது, அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன். அப்போ நமக்கு தெரியல, புரியுதுன்னு நினைக்கிறவங்க. கடல் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்தில் 10 அடியில் தண்ணி வந்தது. இப்போவும் தண்ணி வருது, ஆனால் குடிக்கிற மாதிரி இல்லை, பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. அதை போராடி தான் தடுப்போம். இப்போ கரையில் எடுத்து முடிச்சாச்சு, இப்போ கடலுக்குள்ளே போகிறான். கடைசியாக ஒன்று, இந்த கடுமையான நிபந்தனைகள் பரப்புரைக்கு போகிற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கிறத ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சார். இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும், 25 நிமிஷம் தான் பேசணும், இப்படியெல்லாம் விதிக்கிறது சரிதானா? ஏன்னா நீங்களாம் அடுத்தடுத்து பிரச்சாரம் பரப்புரை எல்லா தலைவர்களுமே போகிறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள். இதெல்லாம் நான் நீண்ட காலமாக எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தான். ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் எனக்கு தங்குறதுக்கே விடுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க தான். இதே மகிழ்வுந்தில் கார்லேயே படுத்து எழுந்திரிச்சு போய் வேலை செஞ்சவன் நான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள் இளைஞர்கள் யாரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதிகாரங்களே எதிர்த்து போரிட்டு சண்டை போட்டு வந்தவன். அதெல்லாம் 220 வழக்கு இருக்குது, சும்மா இல்லை, ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. அப்போ இதெல்லாம் ஒரு இதுன்னு இப்போ இதுக்கே பயந்துட்டா அப்படி. இந்த விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கிற சர்ச்சையெல்லாம் இப்போ தேவையா சார்? ஏன்னா அதை புதுசாக ஏதோ அது இங்கே வருங்க, சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒருத்தர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் பேர் வைக்கணும்பாங்க, ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரம் பேர் வைக்கணும்பாங்க. எங்கள் நிலைப்பாடு 2 தாத்தா பேரும் வேணாம். எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க, புரியுது? ஏன்னா நாங்கள் எல்லோரும் பாண்டியர் மக்கள், எங்களுக்கு எவனும் இல்லை, எங்கள் பாட்டன் பேரை வச்சுட்டு போ, புரியுதா? மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் கால் சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில் நீதியை நிலைநாட்டிடணும்னு ஒருத்தன் நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் பேரை வை, அது எனக்கு பெருமை. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒருவேளை நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நான் போராடி பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வையின்னு சொல்லி சண்டை போடுவேன், இல்லை நான் வந்தால் வைப்பேன். உங்களுக்கு புரியுதா? வேறு சூரியன் ஓய்வு அது விழுங்காது. வேறு ஏதாவது இந்த 23 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகளை மீறினா பிரச்சாரத்தின் நடுவுலேயே பிரச்சாரத்தை நிறுத்துவோம் காவல்துறை. அதிகாரம்னு வரும்போது அது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும். அது கேட்டால் நாளைக்கு நீங்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும், என்னை கேட்கும். அதனால் இதெல்லாம் இருக்கிறதான். இப்போ தானே தம்பி வந்திருக்கிறாரு, நான் 15 வருஷம் ஆச்சுல்ல, அப்போ நான் எவ்வளோ தாங்கியிருப்பேன்?
சார் அந்த திருச்சி மாநாடு சொன்னீங்கல்ல சார், அது பிரதானமாக என்ன நோக்கத்தில் தேர்தல் மாநாடாக நடக்குமா இல்லை என்ன மாநாடாக நடக்கும் சார் அந்த திருச்சி? இல்லை, அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படி தான் நடக்குது. இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம்னு. அதை அந்த நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க. நீங்கள் கூட்டம் வந்துட்டால் அது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை என் கூட்டத்தையும் நீங்கள் பார்க்கணும்ல. அது நேரம் பிரச்சாரம் தொடங்கி மக்களை 26 தேர்தலுக்கு இப்போல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கும் தேர்தல் அறிவித்த பிறகு பசிக்கும் போது தான் சாப்பிடணும். சோறு இருக்குங்கிறக்கா சாப்பிட்டே இருக்காது. அடுத்து மலைகளின் மாநாடு, மலை வளமே மண் வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில். அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி. அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர். 50 ஆற்றல் இல்லாது புரியுதுன்னு நினைக்கிறேன். நிலம், நெருப்பு, நீர், வளி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம். இது இல்லாத எந்த உயிரும் இல்லை. நான் இல்லை, நீங்கள் இல்லை, பூமியில் எந்த உயிரும் இல்லை. அதான் 50 ஆற்றலுங்கிறோம் நாங்கள். அவங்க பஞ்சபூதங்கிறாங்க. அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. அப்போ நாங்கள் மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கல. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம். இப்போ அதனால் அதெல்லாம் வாழ்ந்தால் தான் நானும் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்கிறேன். நல்லது.